அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வாலிபர்களுடைய தேவனீர் ஆசீர்வதிப்பீராக. இன்னும் ஒவ்வொருவரையும் தேவனீர் அழைத்து கொண்டு வர வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். தடையெல்லாம் மாற்றும். இந்த நேரத்தை உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, பாடல் ஆராதனை வேளையில் கத்திரங்களோடு கூட இடைப்படும். உங்களுடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். விசேஷமாக உங்களுடைய பிரசன்னம் இந்த இடம் முழுவதையும் ஆளுகை செய்ய வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தினால அகன்று போகட்டும். உங்களுடைய நாமத்தை மாத்திரம் கத்திருந்த இடத்துல நீர் மகிமைப்படுத்த வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, ஸ்தோத்திரம் தகப்பனே, நீர் மாத்திரம் ஆளுகை செய்யுங்க. எல்லாவற்றையும் உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவன் ஒழுங்கு கிரகமாய் நேர்த்தியாக தேவன் நடத்தி கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நாங்கள் அநேக நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாமத்தை மாத்திரம் உயர்த்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எந்த நேசு கைவிட மாட்டார், என்னை மறந்திட மாட்டார் என்கிறதான பாடல். எந்த நேசு கைவிட மாட்டார், என்னை மறந்திட மாட்டார். எந்த நேசு கைவிட மாட்டார், என்னை மறந்திட மாட்டார். நிந்தனை போராட்டத்தில் நேசரனை தாங்கினார். நிந்தனை போராட்டத்தில் நேசரனை தாங்கினார். சோதனை வந்த போதெல்லாம், சோதனை வந்த போதெல்லாம் தப்பி செல்ல வழிகாட்டினார். நான் தப்பி செல்ல வழிகாட்டினார். இந்த நேசு கைவிட மாட்டார், என்னை மறந்திட மாட்டார். எந்த நேசு கைவிட மாட்டார், என்னை மறந்திட மாட்டார். சீக்கிரம் வரப்போகின்ற நேசருக்காய் காத்திருப்பேன். சீக்கிரம் வரப்போகின்ற நேசருக்காய் காத்திருப்பேன். எரியும் விளக்கேந்தியே, எரியும் விளக்கேந்தியே இயேசுவின் பின் செல்லுவே, இயேசுவின் பின் செல்லுவே. எந்த நேசு கைவிட மாட்டார், என்னை மறந்திட மாட்டார். எந்த நேசு கைவிட மாட்டார், என்னை மறந்திட மாட்டார். ஆயிரம் துன்பம் வந்தாலும் அச்சம் எனக்கில்லையே. ஆயிரம் துன்பம் வந்தாலும் அச்சம் எனக்கில்லையே. அரணும் கோட்டையும் அவர், அரணும் கோட்டையும் அவர், அத்தனையும் தகர்த்திடுவாரே. இயேசு அத்தனையும் தகர்த்திடுவாரே. எந்த நேசு கைவிட மாட்டார், என்னை மறந்திட மாட்டார். எந்த நேசு கைவிட மாட்டார், என்னை மறந்திட மாட்டார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் கண்களை மூடி தேவாதி தேவரை நோக்கி பார்த்து அவரை நம்ம ஆராதனை செய்வோம். கர்த்தரை மகிமைப்படுத்தி அல்லேலூயா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ராஜாவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்லவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இயேசுவே உம்மை நாங்கள் ஆராதனை
செய்கிறோம். அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திர. அப்பா நாங்களும் மகிமைப்படுத்துகிறோம் மகிமைப்படுத்துகிறோம் மகிமைப்படுத்துகிறோம். தேவாதி தேவனே நாங்களும் உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே நாங்களும் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். புதிய கிருபைகளை கொடுத்து நடத்துகிற தேவனே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். புதிய புதிய கிருபைகளை தந்து நித்தமும் எங்களை நடத்துகிறவர். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தருடைய நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலத்தில் உன்னை திருப்தியாக நடத்துகிறவரே, என்னை திருப்தியாக நடத்துகிற தேவனே உம்மை துதிக்கிறேன் 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 ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசுவே உம்மை நாங்கள் துதிக்கிறேன் 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 துதிக்கிறேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பொது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதித்தவரே. பொது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி சென்றவரே, அனுதினமும் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதித்தவரே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதன் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதன் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. நீர் வழியாய் என்னை நடத்தினீர், நீதியின் பாதையில் நடத்தினீர். ஆமென். நீர் வழியாய் என்னை நடத்தினீர், நீதியின் பாதையில் நடத்தினீர். காரியம் வாய்க்க செய்தே என்னை கண்மணி போல் காத்திட்டு, காரியம் வாய்க்க செய்தே என்னை கண்மணி போல் காத்திட்டு. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதன் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதன் பாக்கியமே, இதை விடவும்
செலுத்துகிறோம். அல்லேலூயா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய புதிய கிருபையினால் எங்களை நடத்துகிற தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே உம்மை அல்லாமல் வேறு ஒன்றுமே இல்லை. ஆண்டவரே நீரே உம்முடைய கிருபைகளினால் எங்களை நடத்துகிறவர். அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் நீரே செய்கிற தேவன், எல்லாவற்றையும் நீரே செய்கிற தேவன். ஆண்டவரே மகிமைப்படுத்துகிறேன், மகிமைப்படுத்துகிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இயேசுவே உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? என்னை செய்யா அல்லேலூயா, என்னை செய்யா அல்லேலூயா, என்னை செய்யா அல்லேலூயா, என்னை செய்யா அல்லேலூயா. இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே, இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே. எவ்வேளையும் ஐயா நீர்தானே. ஆமென். எவ்வேளையும் ஐயா உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? என்னை செய்யா அல்லேலூயா, என்னை செய்யா அல்லேலூயா, என்னை செய்யா அல்லேலூயா, என்னை செய்யா அல்லேலூயா. என் சிநேகமும் நீரே, என் ஆசையும் நீரே, என் சிநேகமும் நீரே, என் ஆசையும் நீரே, என் எல்லாமே ஐயா நீர்தானே, என் எல்லாமே ஐயா நீர்தானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? என்னை செய்யா அல்லேலூயா, என்னை செய்யா அல்லேலூயா, என்னை செய்யா அல்லேலூயா, என்னை செய்யா அல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாமே நீங்க தான் ஆண்டவரே, எங்களுக்கு எல்லாமே நீங்க தான் இயேசப்பா. நீங்க இல்லைன்னா ஒன்றுமில்லை. கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கிறவர். ஆண்டவரே இந்த நாட்களிலே அப்பா, இந்த வாலிப நாட்களிலே இயேசப்பா நீங்க ஒருவரே எங்களை நடத்துகிறவர். நீர் ஒருவரே எங்களை பாதுகாக்கிறவர். நீர் ஒருவரே எங்களை வழி நடத்துகிறவர். சரியான பாதைகளை காட்டி செவ்வையான வழியில எங்களை நடத்துகிற தேவனே, எல்லாவற்றிலும் ஆண்டவரே நீங்க தான் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறீங்க. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.
இயேசுவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த அருமையான இந்த வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு கூட இடைப்பட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து மீதியான ஒவ்வொரு பகுதியும் ஆவியானவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நாம் எல்லாரும் நின்று ஒரு சில காரியங்களுக்காக தேவன் நோக்கி பார்த்து நாம் ஜெபம் பண்ண போகிறோம். நாம் எல்லாரும் அப்படியே எழுப்பி நின்று தேவா தேவனை நோக்கி பார்த்து, ஆண்டவரே நம்முடைய தேசத்தில் கர்த்தர் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்யும்படியாக விசேஷமாக ஸ்தோத்திரம். இந்த போதைப் பொருட்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் அவை எல்லாம் நிர்மூலமாக்கி தேவன் அழித்து போடும்படியாக ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலே படிக்கிற பிள்ளைகள் இதனால் பாதிக்கப்படுகிறாங்க, இதற்கு அடிமைப்பட்டு இருக்கிறாங்க. நம்ம ஒவ்வொரு வாரமும் ஜெபிக்கிறோம், கர்த்தர் கிரியை செய்யும்படியாய், தேவன் நல்ல ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாய். அது மாத்திரமில்லை, நம்முடைய திருச்சபையில சார்ந்த ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற நபர்களுக்காகவும் நான் ஜெபிக்க போகிறோம். சில இப்படிப்பட்டான பழக்கத்துக்கு அடிமைப்பட்டு இருக்கிறாங்க, ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். கர்த்தர் அவர்களை ரட்சிக்கும்படியாக ஸ்தோத்திரம். எல்லா விதமான போதைப் பொருட்கள் மதுபான பழக்கத்திலிருந்து இயேசப்பா அவர்களை விடுதலையாக்கும்படியாக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கிருபை அதிகமாய் அவர்களை ரட்சிக்கும்படியாக, அவர்களை தாங்கி நடத்தும்படியாக, சரீரத்தில் ஆவியில் ஆத்துமாவில் நல்ல ஒரு விடுதலையை இயேசப்பா உங்களுக்கு கொடுக்கும்படியாக நம்ம எல்லாரும் அவரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுமா. ஸ்தோத்திரம் இயேசப்பா, உண்மை நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே இந்த காலை வேளையில் ஆண்டவரே இந்த நாட்களில் எங்கள் தேசத்துக்காக எங்கள் மாநிலத்துக்காக ஜெபிக்கிறோம். இந்த போதைப் பொருட்களால வருகிற அழிவு ஆண்டவரை இதிலிருந்து கர்த்தர் எங்கள் ஜனங்களை மீட்டெடுக்கும்படியாய், படிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் நீர் மீட்டெடுக்கும்படியாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரை கர்த்தருடைய கிருபை அதிகமாய் அந்த பிள்ளைகளை ஆண்டவரை தாங்கி ரட்சிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே, அதிகமாக காணப்படுகிற எல்லா விதமான அந்த கஞ்சா பழக்கத்திலிருந்து ஆண்டவரே மதுபான பழக்கத்திலிருந்து கர்த்தர் அநேகரை கர்த்தர் விடுதலையாக்குவீராக. ஆண்டவரை படிக்கிற பிள்ளைகளை விடுதலையாக்குவீராக. இதற்கு அடிமைப்பட்டு எத்தனை பிள்ளைகள் ஆண்டவரை தவறான பாதையில் ஆண்டவரை சென்று கொண்டு இருக்கிறாங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம் இயேசப்பா, கர்த்தர் இந்த பிள்ளைகளை நீ ரட்சியோ ஆண்டவரே ரட்சியோ. உடைய ரட்சிப்பதற்கு உடைய கரம் குறுகி போகவில்லைன்னு வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே கர்த்தாவே நீர் மனம் இறங்கி ஆண்டவரே நீர் ரட்சிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் மனம் இறங்கி நீர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த போதைப் பொருட்களை விற்கிறவர்கள் ஆண்டவரே தண்டிக்கப்படணும், சட்டத்துக்கு முன்பாக தண்டிக்கப்படணும். யாரும் தப்பித்து கொள்ளக்கூடாது இயேசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அநேக சமுதாயத்தை சீர்கெடுக்கும்படியாய் ஆண்டவரே வாலிபர்களை ஆண்டவரை படிக்கிற பிள்ளைகளை தவறான பாதையில் ஆண்டவரை அழைத்து செல்லுகிற இப்படிப்பட்டான காரியத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆண்டவரே அரசாங்க நடவடிக்கை எடுக்கும்படியாய், காவல்துறை நடவடிக்கை எடுக்கும்படியாய், அதை விற்கிறவர்கள் சட்டத்துக்கு முன்பாக தண்டிக்கப்படும்படியாய் கர்த்தருடைய கிருபை அதிகமாய் நடத்தட்டும். ஆண்டவரே ஆண்டவரே உடைய கரம் நீட்டப்படட்டும். அநேக பிள்ளைகள் தப்பித்துக் கொள்ளும்படியாய், இப்படிப்பட்டான பாவ பழக்கத்தில் இருந்து ஆண்டவரே தங்களை காத்து கொள்ளும்படியாய் கர்த்தர் நீர் கிருபையாய் மனம் இறங்கி நீர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்படிப்பட்டான பழக்கத்தில் ஆண்டவரே அடிமைப்பட்டு அதை விட முடியலன்னு இருக்கிற ஒவ்வொரு பேர் காரணங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் நீர் அவர்களை விடுதலையாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எல்லா விதமான இந்த பாவ கட்டுகள்ல இருந்து ஏசப்பா நீங்க அவங்களை விடுதலையாக்குங்க. படிக்கிற பிள்ளைகளை விடுதலையாக்குங்க. எத்தனையோ பெண் பிள்ளைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே போதை ஊசி பயன்படுத்தி கொண்டு இருக்கிறதே ஆண்டவரே நாங்கள் பார்க்கிறோம், கேள்விப்படுகிறோம். கர்த்தர் இப்படிப்பட்டான காரியத்தில் இருந்து ஆண்டவரே பெண் பிள்ளைகளையும் விடுதலையாக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கலாச்சாரங்கள் ஆண்டவரே அதிகமாய் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆண்டவரே கர்த்தாவே இதிலிருந்து கர்த்தாவே நீங்க ரட்சிங்க, பெண் பிள்ளைகளை ரட்சிங்க ஆண்டவரே, பசங்களை ரட்சிங்க. ஆண்டவரே அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம். எத்தனை இடத்துல பெண் பிள்ளைகளும் பசங்களும் சேர்ந்து தவறான பாதையில் இருக்கிறாங்க, போதைப் பொருட்களை ஊசியை பயன்படுத்துகிறாங்க. கடந்த நாட்களை கூட நம்ம பார்த்தோம், ஒரு பெண் அதிகமாய் அவன் போதை ஊசி பயன்படுத்தினதுனால தன்னுடைய ஆண் நண்பரோடு கூட அவள் போய் தவறான அந்த காரியத்தை செஞ்சதுனால அவள் அப்படியே உயிர் பறி போனதுன்னு நம்ம கேள்விப்பட்டோம். பாருங்க, இப்படிப்பட்ட 17 வயது பெண், அது வயசு அந்த பிள்ளைக்கு 17 வயது.
ஆண் நண்பரோட சேர்ந்து போதை ஊசியை பயன்படுத்தியதுனால விளைவு, இப்படிப்பட்டான காரியங்கள் அநேகமாய் காணப்பட்ட சிறு பிள்ளைகள் மத்தியில் இந்த பிசாசு கொண்டு வருகிற தந்திரங்கள், அப்படிப்பட்ட எல்லா விதமான இந்த போதை பொருட்களில் இருக்கிற மயக்கத்திலிருந்து தேவன் அநேகரை விடுதலையாக்குங்க சப்பா. நீங்க விடுதலையாக்குங்க, நீங்க விடுதலையாக்குங்க ஆண்டவரே. அதை விற்கிறவர்கள் தண்டிக்கப்படணும் ஏசப்பா, சட்டத்துக்கு முன்பாக தண்டிக்கப்படணும். அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சீரழிக்கிற ஆண்டவரே, இப்படிப்பட்ட தவறான தொழிலை செய்கிறவர்கள் தண்டிக்கப்படணும் ஆண்டவரே. ஆண்டவரே சோதரம் அரசாங்க நடவடிக்கை எடுக்கும்படியாய் ஏசப்பா நீ மனம் இறங்கி உதவி செய்யுங்க ஆண்டவரே, உதவி செய்யுங்க. காவல்துறை நடவடிக்கை எடுக்கும்படியா உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒவ்வொரு வாரமும் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம், அனுதினமும் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் நீர் கிருபையாய் நீர் உதவி செய்யுங்கப்பா. விசேஷமாக ஆண்டவரே சோதர ஜெபிக்க கேட்ட பிள்ளைகளை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அநேக ஜெபிக்க மதுமான பழக்கத்தில் இருந்து கர்த்தர் விடுதலையாக்குங்க. எங்க பகுதி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எத்தனையோ வாலிபர்கள் இந்த கஞ்சா பழக்கத்துக்கு அடிமைப்பட்டு திரிகிறாங்க ஆண்டவரே. கர்த்தர் அவர்களை நீ ரட்சிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஏசப்பா. நீ மனம் இறங்கி நீர் உதவி செய்யும், உதவி செய்யும், உதவி செய்யும் ஆண்டவரே. நீங்க விடுதலையாக்கினால் அவங்க பூரணமா விடுதலை ஆவார்கள். வேதம் சொல்கிறது குமாரன் விடுதலையாக்கின மெய்யாகவே விடுதலை ஆவார்கள். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம், அவங்க விடுதலையாக்கப்படுவார்களாக. இயேசுவின் நாமத்தினால விடுதலையாக்கப்படுவார்களாக ஆண்டவரே. சத்துருவின் பிடியிலிருந்து கர்த்தர் விடுதலையாக்குறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தவறான எண்ணங்கள் சிந்தைகள் அவங்களுக்குள்ளே வராதவாறு கர்த்தர் அவை எல்லாம் நீர் ஆண்டவர் எடுத்துப்படுகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டபடி நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? தேவன் நோக்கி பார்த்து அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து நம்முடைய தேசத்துல ஆளுகை சேர் தலைவர்களுக்காக நம்ம ஜெபிக்க போயிடும். கர்த்தர் அவர்களை சந்திக்கும்படியா இரட்சிக்கும்படியா நம்ம எல்லாரும் அவர் நோக்கி பார்த்து நம்ம ஜெபணுமா? சோதர இந்த நாட்களில கர்த்தர் ஆளுகிற தலைவர்களை, அதிகாரத்தில் உள்ள தலைவர்களை கர்த்தர் ரட்சிக்கும்படியாய், தேசத்துல கர்த்தர் அவர் பெரிய காரியத்தை செய்யும்படியாய் கர்த்தர் அவர்களை ரட்சித்தானா சோதரன் தேசத்துல எத்தனையோ நன்மைகள் நடக்கும். கர்த்தர் நம்மளுக்கு உதவி செய்வார். எல்லாம் ஜெபணுமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா எங்க தேசத்தை ஆளுகை செய்கிற தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஆளுகிற தலைவர்கள் உயர் அதிகாரிகளையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் தகப்பனே ஆண்டவரே. அவர்களுடைய பாதுகாப்புக்காகவும் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இந்த நாட்களிலே ஒவ்வொரு தலைவர்களையும் கர்த்தர் நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் தகப்பனே. விசேஷமாக உம்முடைய கரம் அவர்கள் மேல் இருப்பதாக ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் நீர், ஒவ்வொரு தேசத்துக்கும் ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் நீர் ஆண்டவரே. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தேசத்துல ஆண்டவரே தலைவர்கள் ஆண்டவரை ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பணும் ஆண்டவரை. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புல ஆண்டவரை உண்மையா இருந்து பணியாற்றி மக்களுக்கு நன்மை செய்கிறவர்களாக ஆண்டவரே சோதரம் கர்த்தர் நீர் ஆண்டவரை கிருபை கொடுப்பீராக ஆண்டவர், கிருபை கொடுப்பீராக ஆண்டவரை. தீயதான காரியத்தை எடுத்து போட்டு நன்மையான காரியங்களை செய்யும்படியாக கர்த்தர் ஆளுகிற தலைவர்களுக்கு அப்படிப்பட்டான ஒரு கிருபையை கர்த்தர் கொடுப்பீராக ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவரே. இஸ்ரவேல் தேசத்துக்கு தாவீதை ராஜாவாக்கின போது ஆண்டவரே அவன் தேசம் ஆண்டவரே அதை நல்ல முறையில் ஆண்டவரே அவன் வழி நடத்தினான் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆண்டவரே. சாலமோன் நாட்களில் தேசம் அமெரிக்கா சமாதானமாய் இருந்தது போல ஆண்டவரே இந்த நாட்களில் ஆளுகிற தலைவர்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் சரியான வழிகாட்டுதலை ஆண்டவரே நடக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தவறான ஆலோசனைகளில் இருந்து விலகி இருக்க கர்த்தர் இந்த நாளில் நீர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக உம்முடைய ரட்சிப்பு ஆளுகிற தலைவர் மேலே இருப்பதாக ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். குடியரசுத் தலைவருக்காக, பிரதமருக்காக, ஒவ்வொரு மாநில ஆட்சியர் முதலமைச்சருக்காக, மத்திய அமைச்சர்களுக்காக ஆண்டவரே, ஒவ்வொரு மக்கள் பிரதிநிதிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எந்த நோக்கத்திற்காக வந்தாங்களோ மக்களுக்கு சேவை செய்கிறவர்களாய் ஒவ்வொருவரும் காணப்படணும். ஒவ்வொரு உயர் அதிகாரிகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். மக்களை ஆண்டவரே நல் வழியில் நடத்தத்தக்கதான ஒரு ஆளுகையை கர்த்தர் நீர் கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புல உண்மையாய் இருந்து மக்களுக்கு சேவை செய்ய ஆண்டவரே நீர் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எஸ் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நீங்க உதவி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆளுகிற தலைவர்களை சந்திங்க, ரட்சிங்க ஆண்டவரே. உங்களுடைய நாமத்தை அறிக்கை செய்யும்படியான காரியத்தை கர்த்தர் வரும் நாட்களில் செய்வீராக ஆண்டவரே. உங்களுடைய நாமம் ஆண்டவரே எங்க தேசத்துல உயர்த்தப்படட்டும், அதிகாரத்துல உயர்த்தப்படட்டும் ஆண்டவரே. நீங்க உதவி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தை நீர் ஆசீர்வதியும்
இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவ நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்ம ஜெபங்களை கேட்டபடி நம்ம எல்லாரும் சோதரங்களை செலுத்துவோம். ஆண்டவரே உமக்கு சோதரம் 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 சோதரம். தொடர்ந்து நம்முடைய ஊழியங்களுக்காக நம்ம ஜெபம். கர்த்தர் நம்முடைய ஊழியங்களை ஆசீர்வதிக்கும்படியாக கிராம ஊழியத்தில் கர்த்தர் ஒரு பெரிய சேவை அவர் செய்து கொண்டிருக்கிற இன்னும் அதிகமான காரியத்தை கர்த்தர் செய்யும்படியாக விசேஷமாக ஸ்தோத்திரம். அந்த இடத்துல அங்கே ஒரு இடத்தை கர்த்தர் நம்மளுக்கு ஆயத்தப்படுத்தி தந்து அதில் ஆலயத்தை தேவன் நம்மளுக்கு கட்ட கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஸ்தோத்திரம். அந்த 15 கிராமத்திலையும் கர்த்தர் அநேக ஆத்துமாக்களை நம்மளுக்கு தரும்படியாக நாம் எல்லாரும் ஜெபமா ஸ்தோத்திரம். ஆண்டவரே நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கடந்த வாரத்தில் புதிதாக ஒரு கிராமத்தை சந்தித்து இருக்கிறோம். கர்த்தர் அந்த கிராமத்தில் கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்யும்படியாக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசப்பா 15 கிராமத்திலும் கர்த்தர் அநேக ஆத்துமாக்களை தந்து இந்த கிராமம் முழுவதையும் தேவன் ரட்சித்து ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிற ஜனங்களாய், ஆண்டவரே பரிசுத்தமுள்ள தெய்வமாகிய உம்மை ஆராதிக்கிற ஜனங்களாய் தேவனீர் மாற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களில் ஆண்டவரே அந்த ஊழியத்தில் கர்த்தர் பெரிய காரியத்தை ஆண்டவர் இங்கே செய்து கொண்டிருக்கிறீங்க. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னும் அதிகமான காரியத்தை தேவன் அந்த ஊழியத்தில் கிராம ஊழியத்தில் இயேசப்பா நீங்கள் செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். அந்த அங்கே ஆண்டவரே நல்ல ஒரு இடத்தை தேவன் எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி தந்து ஆண்டவரே அங்கே ஒரு ஆலயத்தை கட்டும்படியாய் கர்த்தர் உதவி செய்யுங்க. அதற்கான காரியங்கள் தேவைகள் ஆண்டவரே இயேசப்பா நீங்கள் பொறுப்பெடுத்து நேர்த்தியாய் செய்து தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அந்த கிராமத்தின் ஜனங்கள்லாம் ஆண்டவரே கூடி வந்து ஆராதிக்கும்படியாக இயேசப்பா நீங்கள் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். அநேகம் சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் வருவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆண்டவர் கர்த்தர் கிருபையாய் மனம் இறங்கி அந்த நாட்களிலே அந்த இடத்துல ஒரு ஆலயத்தை கட்டும்படியாய் கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவரே மனுஷனால் இது கூடாதுதான், ஆனால் தேவனால் கூடாது ஒன்றுமில்லை அப்படி வேதம் சொல்கிறது. ஆண்டவர் நீரை காரியங்களை வாய்க்க செய்கிறவர், நீரை எல்லாவற்றையும் தேவன் பொறுப்படுத்தி நேர்த்தியாய் எங்களுக்கு செய்து அந்த இடத்துல ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. உங்களுடைய கிருபை தாங்குங்க ஆண்டவரே, உங்களுடைய கிருபையால தாங்குங்க ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மனிதனால முடியாத ஆண்டவரே, ஆண்டவரே நாங்கள் யோசித்து கூட பார்க்க முடியாது, ஆனால் தேவனால் எல்லாம் ஆகும் என்கிற விசுவாசித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் இந்த இடத்துல இந்த கிராமத்தில் ஒரு பெரிய அசைவை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இந்த கிராமம் முழுவதும் தேவன் சந்திக்கப்பட்டு ஆண்டவரே பரிசுத்தமாகிய தேவனை உம்மை ஆராதிக்கிறமாய் ஆண்டவரே கர்த்தர் நீர் மாற்ற வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீர் அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுக்கிறதுக்கு உமக்கு ஸ்தோத்திரம். ஊழியத்துக்கான எல்லா தேவைகள் எல்லாவற்றையும் தேவன் சந்தித்து கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே மாலை நடக்கிற சிறுவர் ஊழியங்கள் எல்லாவற்றையும் இடத்துல ஒப்பு கொடுக்கிறோம். 7 இடத்துல நடக்கிற சிறுவர் ஊழியத்தை கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே சிறு பிள்ளைகள் மூலமாய் ஒரு பெரிய ஒரு காரியத்தை கர்த்தர் இந்த நாளிலே செய்யணும். ஆண்டவரே அந்த பிள்ளைகள் தொடர்ந்து ஆண்டவரே உமோடு கூட வளர்ந்து பின் நாட்களில் கனி கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் நீர் மாற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உமக்கென்று சாட்சியாய் வாழ கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். சந்திக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் இயேசப்பா நீர் அப்படி மாற்றுகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்படி செய்தவுடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவ நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டபடி நாம் எல்லா சோதரங்களை செலுத்துவோம். இயேசுவே உமக்கு சோதரம் 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 சோதரம். அன்பின் தகப்பனே உம்மை நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த அருமையான இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஜெபித்த ஜெபங்களை இயேசப்பா நீங்க கேட்டிருக்கிறீங்க. நீங்க பெரிய காரியங்களை செய்யும், அற்புதங்களை செய்யும். ஜெபத்தின் மூலமாய் தேவன் பதில் கொடுத்து உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவ நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். உட்காரும். நேர கர்த்தருடைய வார்த்தை கடந்து பெறுவோம். மார்க் 7ஆம் அதிகாரம், மார்க் 7ஆம் அதிகாரம் சுவிசேஷ புத்தகம் புதிய ஏற்பாட்டில் இருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் 59வது பக்கம், மார்க் 7ஆம் அதிகாரம் 37வது வசனம். புதிய ஏற்பாட்டில் 59வது பக்கம், மார்க் 7ஆம் அதிகாரம் 37வது வசனம். எல்லாவற்றையும் நன்றாய் செய்தால் செவிடர் கேட்கவும் ஊமையர் பேசவும் பண்ணுகிறார் என்று சொல்லி மென்மேலும் ஆச்சரியப்பட்டார்கள். ஜனங்கள் அங்கே தேவனை மகிமைப்படுத்துகிறதை, ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த அதிகாரத்தில் 32வது வசனத்திலிருந்து அந்த 31ஆம் வசனத்திலிருந்து இந்த சம்பவத்தை நம்ம வாசிக்கிறோம். அதில் இயேசு சீதோன் பட்டணங்கள் எல்லைகளில் விட்டு புறப்பட்டு தெக்கப்போலியின் எல்லைகளில் வழியாய் கலிலேயா கடல் அருகே வரும்போது அங்கே அநேக ஜனங்கள்
இயேசுவை பார்க்கும்படியாக, அநேகர் அற்புதங்களை பெறும்படியாக, அவருடைய உபதேசத்தை கேட்கும்படியாக என்ன செஞ்சாங்க? கடந்து வந்தாங்க. அநேக ஜனங்கள் கடந்து வந்தாங்க. அதில் தான் ஒரு மனிதன் எப்படியாவது குணமடைய வேண்டும் சொல்லி வேதம் சொல்கிறது. அந்த 32வது வசனத்தை வாசிங்க. 32வது வசனத்தை. அங்கே கொன்னை வாயுடைய ஒரு செவிடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். அங்கே இருந்தவர்கள் ஒரு கொன்னை வாயுடைய ஒரு செவிடன், வேதம் சொல்கிறது. பொதுவாக அவனால் சரியாக பேச முடியாது, காதும் என்ன செய்யாது, கேட்காது. அவனால் சரியாய், அதாவது வேதம் சொல்லுகிறது, அவன் செவ்வையாய் பேச முடியாது. அவன் கொஞ்சம் ஓரளவு நம்ம எப்படின்னு தெரியல, பேசாமல் கூட இருந்திருக்கலாம், அல்லது கொஞ்சம் சிலவங்க வாய் திறந்து கொஞ்சம் பேசுவவங்களுக்கு புரியும், ஆனால் அவங்க சொற்கள் என்ன செய்யாது, தெளிவாக என்ன செய்யாது, வராது. அது எப்படி இருப்பான்னு தெரியல. ஆனால் வேதம் சொல்லுகிறது கொன்னை வாயுடைய ஒரு செவிடன், அவனுக்கு காது கேட்காது. அப்படிப்பட்ட ஒரு மனிதன், இந்த ஜனங்கள் தேவனை மகிமைப்படுத்துவதற்கு இயேசு எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார் அப்படின்னு சொல்லி இயேசப்பாவை புகழ்ந்து பாடி மகிமைப்படுத்துவதற்கு காரணம் என்னன்னா, அங்கே அந்த செவிடனுடைய வாழ்க்கையில் இயேசப்பா செஞ்ச அற்புதம். முதலாவதாக என்ன செஞ்சாங்க? அந்த ஜனங்கள் இயேசப்பாவை நோக்கி வேண்டிக் கொண்டார்கள். அதாவது என்ன வேண்டிக் கொண்டாங்க? தன்னுடைய அவருடைய கையை அந்த மனிதனுடைய மேல் வைக்கணும், அவனை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி விரும்பினாங்க. பொதுவாக ஆண்டவர் அநேகர் என்ன செய்கிறாங்க, சிறு பிள்ளைகளை கூட என்ன செஞ்சாங்க, கூட்டு வந்தாங்க. ஏன்னா சிறு பிள்ளைகள் மேலே அவர் கைகளை வைத்து ஆசீர்வதிக்கணும். அநேகருமே பார்க்கிறோம், எல்லாரும் விரும்புகிறாங்க, ஏசப்பா நம்ம மேலே என்ன செய்யணும், கைகளை வைத்து நம்மளை ஆசீர்வதிக்கணும். அப்போ பொதுவாக நம்முடைய இந்த வாலிப நாள்களில் கூட நம்ம ஒவ்வொரு நாளும் தேவன் நோக்கி எப்படி வேண்டிக் கொள்ளணும், அதான் வேண்டிக் கொண்டால் வேதம் சொல்கிறது இல்லையா? எப்படி வேண்டிக் கொள்ள தெரியுமா? ஏசப்பா உம்முடைய கையை என் மேல் வைத்து என்னை ஆசீர்வதிங்க. நம்ம அப்படி ஜெபம் பண்ணணும் ஆண்டவர்கிட்ட. நம்ம அற்புதம் பெறுவதற்கு முன்பாக அற்புதத்துக்காக ஜெபம் பண்ணுறோம், நல்லது தான், அற்புதம் பெற வேண்டும் விரும்புகிறோம். ஆனால் அந்த அவரிடத்துல நம்ம வேண்டும் போது ஒரு காரியத்தை நம்ம சொல்லணும், ஏசப்பா உம்முடைய கரத்தை என் மேல் வைத்து நீங்கள் என்ன செய்யுங்க, ஆசீர்வதிங்க. அந்த கொன்னை வாயுடைய அந்த செவிடனுடைய அவன் மேலே ஏசப்பா கை வைக்கும்படியாக ஜனங்கள் என்ன செஞ்சாங்க, வேண்டிக் கொண்டாங்க. அவனும் விரும்பியிருப்பான் இல்லையா? அவனால் சரியாக பேச முடியாது, விரும்பியிருப்பான். உடனே ஏசப்பா அவன் மேலே கையை வரணும், அதான் தொடரணும், நீங்கள் தொட்டு அவனை ஆசீர்வதிக்கணும், நீங்கள் தொட்டு அவனை குணமாக்கணும் அப்படின்னு வேண்டிக் கொண்டாங்க. அப்போ இந்த நாட்களில் கூட நம்ம கூட என்ன செய்யணும் தெரியுமா? ஏசப்பா உம்முடைய கரத்தை என் மேலே வைத்து என்னை ஆசீர்வதிங்க அப்படின்னு நம்ம தேவன் நோக்கி நம்ம வேண்டிக் கொள்ளும்போது ஏசப்பா நிச்சயமாய் நம்மளை என்ன செய்வார், தொட்டு அவர் தம்முடைய கரத்தை நம்ம மேலே வைத்து நம்மளை என்ன செய்வார், அவர் ஆசீர்வதிப்பார். அப்போ நம்ம என்ன செய்யணும், இப்படி அவரை வேண்டிக் கொள்ளணும், ஜெபம் பண்ணணும், விண்ணப்பம் பண்ணணும், ஆண்டவரே என்னை தொடுங்க. அப்போ நம்ம சுகத்துக்காக ஜெபம் பண்ணாலும் சரி, எந்த ஒரு அற்புத எதிர்பார்த்துக்காக நம்ம ஜெபம் பண்ணாலும் சரி, முதலாவது ஏசப்பா என்னை நீங்கள் தொடுங்க, என்னை நீங்கள் தொடுங்க. அப்போ ஆண்டவர் நம்ம மேலே கரங்களை வைத்து அவர் வைக்கும்போது அது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். சிறு பிள்ளைகளை மேலே கை வைக்கணும்னு சொல்லி பெற்றோர்கள் ஆசைப்பட்டு என்ன செஞ்சாங்க, கூட்டு வந்தாங்க, சீசர்கள் அதட்டினாங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, கொண்டு வராதீங்கன்னு. ஆனால் ஏசப்பா அவங்க என்ன செஞ்சார், அவர்களை அணைத்து கொண்டார் அப்படின்னு வேதம் சொல்கிறது. அவர் மேலே கையில் வைத்து சிறு பிள்ளைகளை ஆசீர்வதித்தார் வேதம் சொல்கிறது. அவர் நம்மை என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். அப்போ நம்ம என்ன செய்யணும், முதலாவதாக அவனை எப்படி வேண்டிக் கொண்டாங்க தெரியுமா? ஏசப்பா இந்த மனிதன் மேலே உங்களுடைய கரத்தை வைங்க, நீங்கள் அவனை தொடுங்க. எதற்காக அவங்க சொன்னாங்க தெரியுமா? இரண்டாவதாக எதற்காக அவனை ஏன் இப்படி கரத்தை நீங்கள் வைக்க வேண்டும், அவனை தொட வேண்டும் சொன்னாங்கன்னா, அந்த 34வது வசனத்தை வாசிங்க. 34வது வசனம். வானத்தை அண்ணார்ந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார், அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம். ஏசப்பா எதற்காக அவனை தொட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஜனங்கள் விரும்பினாங்கன்னா, அவன் வாழ்க்கையில் இருக்கிற அடைப்பட்டு இருக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் திறக்கும்படியாக. அவன் வாழ்க்கையில் பேச முடியாது, சரியாக பேச முடியாது, அவன் காது கேட்காது. ஆண்டவரே அவன் இந்த இப்படிப்பட்டான காரியத்திலிருந்து அவன் விடுதலையாக்கப்படும்படியாக, நல்ல ஒரு சுகத்தை பெறும்படியாக, அவன் அடைக்கப்பட்டு இருக்கிற அந்த செவிடு காது கேட்கும்படியாக, திறக்கும்படியாக நீங்கள் அவனை என்ன செய்யணும், தொடரணும். அதற்காக தான் அவனை என்ன செஞ்சாங்க, கொண்டு வந்தாங்க. ஏசப்பா அவனுக்காக என்ன செஞ்சார், பெருமூச்சு விட்டார் வேதம் சொல்கிறது இல்லையா? வாசித்தமில்ல, வானத்தை அண்ணார்ந்து பார்த்து ஏசப்பா அவனுக்காக பெருமூச்சு விட்டு என்ன சொன்னார்,
எப்பத்தான் சொன்னார். எப்பத்தான் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா, திறக்கப்படுவாயாக. ஏசப்பா சொன்னார், அது திறக்கப்படுவதாக. அடைக்கப்பட்டிருக்கிறது ஆசீர்வாதம் திறக்கப்படுவதாகன்னு சொல்லும்போது அவன் என்ன செஞ்சான்? செவ்வையாய் பேச ஆரம்பித்தான். அவனுக்கு காது கேட்க ஆரம்பிச்சது. அப்போ அதுக்கு முந்தின வசனத்தில் நம்ம பார்க்கும்போது 33ஆம் வசனத்தில் இயேசு அவனை எப்படி அற்புதம் செய்தார் வேதம் சொல்லுகிறதுன்னா, அவனை ஜனக்கூட்டத்தில் இருந்து அவனை தனியே கொண்டு போய் அற்புதம் செய்தார். சில நேரத்தில் ஆண்டவர் நம்மளுக்கு எல்லாருக்கும் முன்னால் அவனுக்கு அற்புதம் செய்யலை. இப்படி நம்ம இந்த இதுலேயே வாசிக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த மார்க் 8ஆம் அதிகாரத்தில் கூட இந்த அடுத்த பக்கத்தில் வலது பக்கத்தில் இருக்குது. அதில் கூட ஒரு சம்பவம் இருக்குது. ஒரு குருடன், ஆண்டவர் அநேக குருடனை குணமாக்கினார், பார்வையற்ற அநேகரை கர்த்தர் குணமாக்கினார். அதில் கூட ஒரு மனுஷனை ஆண்டவர், அந்த குருடன், அந்த 22ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். 8ஆம் அதிகாரம் 22லிருந்து வாசிக்கிறோம். 23ஆம் வசனத்தை சொல்லுகிறது, அந்த குருடனுடைய கையை பிடித்து அவனை கிராமத்துக்கு அந்த ஊருக்கு வெளியே, அந்த கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு போய் அவன் கண்களில் உமிழ்ந்து அவனை என்ன செஞ்சார்? பார்வையடைய செய்தார் வேதம் சொல்லுகிறது. அப்போ சில நேரத்தில் ஆண்டவர் அற்புதம் செய்யும் போது ஆண்டவர் சில நேரத்தில் யாருக்கு தெரியாத அளவுக்கு ஆண்டவர் என்ன செய்வார்? நம்மளுக்கு அற்புதம் செய்வார். யார் அது? அந்த ஜனக்கூட்டத்தில் இவனுக்கு அப்படி தான் இருக்குது. தனியே ஆண்டவர் அவனை அழைத்து கொண்டு போய், பொதுவாக சொல்லப்படுகிறது, அவன் விரலில் இயேசுவின் விரலை எடுத்து அவன் அவனுடைய காதில் வைத்து இயேசு என்ன பண்ணினான்னா உமிழ்ந்து அவனை என்ன செஞ்சார்? குணமாக்கினார் வேதம் சொல்கிறது. இந்த 2 காரியத்திலும் ஆண்டவர் உமிழ்ந்து அப்படின்னு இருக்குது. அப்போ சில நேரத்தில் இன்னொரு மனிதனுக்கு குறித்து பார்க்கிறோம் இல்லையா? தரையில் ஆண்டவர் உமிழ்ந்து அந்த மண்ணை எடுத்து அவன் கண்களில் வைத்து நீ சிலவாம்ங்கிற குளத்தில் போய் என்ன செய், கழுவுன்னு ஆண்டவர் சொன்னார் இல்லையா? அவனுக்கு அற்புதம் நடந்தது கூட யாருக்கு என்ன செய்யாது, அவ்வளவா தெரியாது. அவன் போய் குணமாயிட்டு வந்த பிறகு தான் என்ன செஞ்சான்? ஏசு என்ன போய் கழுவ சொன்னார், நான் கழுவுனேன், ஏசப்ப எனக்கு சுகம் கொடுத்தாருன்னு சொன்னான் மற்றவர்களுக்கு. அப்போ ஆண்டவர் சில நேரத்தில் நம்மளுக்கு நடக்கிற அற்புதம் யாருக்கு தெரியணுங்கிறது கூட என்ன செய்யலை, அவசியம் இல்லை. ஆண்டவர் நம்முடைய தனிப்பட்ட ஜெபத்தில் கூட நம்ம ஜெபம் பண்ணும்போது, ஏசப்பா உங்களுடைய கரத்தை என் மேலே வைத்து என்னை நீங்கள் ஆசீர்வதித்து என்னை தொட்டு என்னை குணமாக்குங்க, எனக்கு ஆசீர்வாதத்தை தாங்க, என் வாழ்க்கையில் அடைக்கப்பட்டிருக்கிறத நீங்கள் திறங்க ஆண்டவர் அப்படின்னு சொல்லி நாம் என்ன செய்யலாம்? தனி ஜெபத்தில் கூட ஆண்டவர் நோக்கி நம்ம ஜெபம் பண்ணும்போது ஏசப்பா நம்மளோட வாழ்க்கையில் என்ன செய்வாங்க? அற்புதம் செய்வாங்க. எல்லாருக்கும் முன்பாக நம்ம எல்லாரும் எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுகிறோம். நல்லது தான். இருந்தாலும் நாமளும் தனியே ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டவர் வேண்டிக் கொள்ளும் போது ஆண்டவர் நம்மளை என்ன செய்கிறார்? அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு, நம்முடைய வேண்டுதலை கேட்டு, நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டு ஆண்டவர் நம்மளை தொட்டு நம்மளை என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். அதே தான் அந்த மனிதனுக்கு செய்தார். இரண்டாவது, அவனை எதுக்கு தொட வேண்டும் சொல்லி ஆண்டவர் அவங்க விரும்பினாங்க. அவனும் விரும்பினா அவனுக்கு அடைக்கப்பட்டிருந்த ஆசீர்வாதம் திறக்கப்படியாக. அப்போ நம்ம வாழ்க்கையில் கூட சில நேரத்தில் அடைக்கப்பட்டு இருக்கிற ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இந்த நாட்களில் அவர் என்ன செய்வார்? நிச்சயம் திறப்பார். ஆண்டவர் திறந்தானா அதை அடைக்கவே என்ன செய்ய முடியாது. அப்போ ஆண்டவர் நம்மளை என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். என்ன சில நேரத்தில் அவனுக்கு இருந்த அந்த 35ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, அந்த உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டு அவிழ்ந்து அவன் செவ்வையாய் என்ன செஞ்சான்? பேசினான். பாருங்க, செவ்வையாய் சரளமாய் அவன் பேச ஆரம்பித்தான். காரணம் என்ன தெரியுமா? அவனுக்கு அடைக்கப்பட்டிருந்தது திறக்கப்பட ஆரம்பிச்சுட்டு கர்த்தர் ஆசீர்வதித்துட்டார். அதுக்கப்புறம் அவனுடைய நாவில் இருந்த கட்டை ஆண்டவர் என்ன செஞ்சார்? அவிழ்த்தார். அப்போ சில நேரத்தில் நம்மளுக்கு அடைக்கப்பட்டிருக்கிறதுக்கான காரணம் பாவக்கட்டுகள் இருக்கலாம், சில எந்த விதமான ஒரு காரியமாக இருக்கலாம். ஆண்டவர் அதை என்ன செய்யணும்? அவிழ்க்க விரும்புகிறார். அப்போ நாம் தனிப்பட்ட ஜெபத்தில் ஆண்டவரே என் பாவத்தை என்ன செய்யுங்க? மன்னிங்க. மனிதரிடத்துக்கு சொல்வதற்கு முன்பாக ஓரளவு கர்த்தர் அவனை தனியாக கூட்டு போன காரணம் இதுவாக என்ன செய்யலாம்? இருந்திருக்கலாம். அது நம்மளுக்கு தெரியாது இல்லையா? ஆண்டவர் சில காரியங்களை அவங்களிடத்துல பேசியிருக்கலாம். ஆனால் பொதுவாக தனி ஜெபத்தில் ஆண்டவரே என்னுடைய பாவக்கட்டை நீர் என்ன செய்யும்? அவிழ்த்து விடும். கட்டுனா பாவத்தில் கட்டி வைக்கிறது இல்லை. இப்போ பொதுவாக நான் பார்க்குறேன் இல்லையா, நம்மளை ஒரு பாவக்காரியத்தில் அடிக்டாக இருக்கிறது. ஒரு காரியத்தில் சில காரியங்கள் கூட விட்டுருவோம், சில காரியத்தை நம்மளால் விட முடியாது. அதுதான் என்னது? கட்டு. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, கடந்த நாட்களில் நியூஸில் பார்த்தோம், ஒரு பெண், ஒரு 17 வயது பெண் தன் ஆண் நண்பரோட ரூம் எடுத்து தங்கி என்ன செஞ்சது? போதை ஊசி போட்டிருக்கு. அப்போ போதை ஊசி அவனை விட அதிகமாய் பயன்படுத்தினால அவள் என்ன செஞ்சான்? அந்த மயக்கத்தில் உயிரிழந்து விட்டாள். அப்போ இந்த பையனை விட அவள் எவ்வளவு அந்த போதைக்கு எவ்வளவு அடிமையாக என்ன செஞ்சிருப்பா? இருந்திருப்பா இல்லையா? அவன் கூட பொதுவாக பயன்படுத்துறது சரீரத்துக்கு கேடு, அது பெரிய பாவம், அது குற்றம் இல்லையா? சவறான ஒரு காரியம். ஆனால் அந்த பையனை விட இவள் அதிகமாக என்ன செஞ்சிருக்கிறா?
பயன்படுத்துக்க. அப்போ காரணம் என்ன? அதில் அவளுக்கு ஒரு மயக்கம், அதில் ஒரு அடிமை, அது ஒரு பாவக்கட்டு. அப்போ அந்த மாதிரி நம்ம சில நேரத்தில் ஒரே காரியத்தில் அடிக்டாக இருக்கிறது, அதிலிருந்து ஏசப்பா நம்மளை என்ன செய்வார்? விடுதலையாக்குவார். அது பாவக்கட்டு. அது எல்லா ஜனங்களுக்கு முன்பாக நம்ம சொல்ல முடியாது, ஏசப்பா நம்ம இந்த பாவத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி எல்லா ஜனங்களுக்கு முன்பாக நம்ம சொல்ல முடியாது. இந்த பாவக்கட்டிலேருந்து என்னை விடுதலையாக்குன்னு சொல்ல முடியாது. ஆண்டவர் சில நேரம் தனி ஜெபத்தில் நம்ம சொல்லலாம், ஆண்டவரே இயேசுவை நீங்களே இருக்கும்போது, இயேசுவே நீங்கள் இருக்கிறீங்க, நான் விசுவாசிக்கிறேன், என் பாவக்கட்டிலிருந்து என்னை விடுதலையாக்கும், இப்படிப்பட்ட கட்டிலிருந்து என்னை விடுதலையாக்கும், நான் அடைக்கப்பட்டு இருக்க இப்படிப்பட்டான காரியத்திலிருந்து என்னை விடுதலையாக்கும் அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணும்போது, வேண்டிக் கொள்ளும்போது, ஏசப்பா நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்வார்? அந்த கட்டெல்லாம் அவிழ்த்து நம்மளை என்ன செய்வார்? அடைக்கப்பட்ட ஆசீர்வாதம் நமக்காக திறக்கப்படும். கர்த்தர் நம்மளை என்ன செய்வார்? அவர் ஆசீர்வதிப்பார். அப்போ இந்த மனிதனுக்கு இருந்த கட்டை ஆண்டவர் அவிழ்த்தார். அவனுக்கு அடைக்கப்பட்டிருந்த அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அவனுக்காக என்ன செஞ்சார்? திறந்தார். இப்படி சொன்னால் காதில் கையை வைத்து ஆண்டவர் அவனை தொட்டு என்ன செஞ்சார்? நாவிலும் கையை வரலை வைத்து ஆண்டவர் சொன்னார், எப்போத்தான் சொன்னார்? திறக்கப்பட்டுட்டோம் அப்படின்னு சொன்னார். உடனே அவனுக்கு திறக்கப்பட்டது. அவனுக்கு வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் வந்தது. மற்ற உதவி, மற்றவர்களுடைய உதவி அவனுக்கு இன்னும் தேவையில்லை இல்லையா? அவனை காரியங்களை அவனை கேட்கலாம், அவன் பேசலாம். கர்த்தர் அப்படிப்பட்டான ஒரு ஆசீர்வாதத்தை அவனுக்கு கொடுத்தார். இப்படி சுகமடைந்த அந்த மனிதனை பார்த்து இயேசுவை குறித்து சொல்லுகிறாங்க, ஏசப்பா எல்லாவற்றையும் அவர் நன்றாய் செய்தார். காருங்க, உடனே அவனை குணமாக்கல, உடனே தொடரணும்னு வேண்டாங்க. ஆண்டவர் அவனை தொட்டார், அவன் கட்டுகளை எல்லாம் அவிழ்த்தார், அடைக்கப்பட்டதை ஆண்டவர் திறந்தார், அவனை ஆசீர்வதித்தார். அதே மாதிரி தான் இந்த மனிதனுக்கும் இந்த 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் குருடனையே பாருங்க. அநேகர் ஆண்டவர் சில நேரத்தில் சரி உன் விசுவாசம் ரசித்தும் பாரு சுகம் அடைஞ்சிருவாங்க. சில மணி கணிதங்களை வைத்து ஆண்டவர் ஜெபம் பண்ணுவார், உடனே பார்வை அடைஞ்சிருவாங்க. ஒருத்தனை குளத்தில் போய் கழுவுன உடனே அவனுக்கு தெளிவான பார்வை கிடைத்தது. ஆனால் இந்த மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது 8:32 அந்த 8ஆம் அதிகாரம் அந்த 23ஆம் வசனத்தில் ஆண்டவர் அவனை உமிழ்ந்து அவன் கண்களில் கையை வைத்து ஜெபம் பண்ணும்போது, எதையாகிலும் நீர் பார்க்கிறாயா என்று ஆண்டவர் கேட்டார். அதற்கு அவன் சொல்லுகிறான் 24ஆம் வசனத்தில், அவன் ஏறிட்டு பார்த்து, அவன் நல்ல தலை நிமிர்ந்து பார்த்து, நடக்கிற மனுஷரை எப்படி பார்க்கிறேன்? மரங்களை போல காண்கிறேன். அதாவது அவனுக்கு மங்கின பார்வையாக தெரிய ஆரம்பிக்குது. ஆண்டவர் மீண்டும் அவன் மேலே 25ஆம் வசனத்தில், பின்பு அவர் மறுபடியும் அவன் கண்களில் வைத்து என்ன செஞ்சார்? ஜெபம் பண்ணினார், அவனுக்கு சுகப்படுத்தினார். அப்போ அவன் ஏறிட்டு பார்க்கிறான். நிமிர்ந்து பார்க்கும்போது அவன் ஸ்வஸ்தமடைந்து யாவரையும் தெளிவாய் கண்டான் வேதம் சொல்கிறது இல்லையா? சில நேரத்தில் ஆண்டவர் நம்ம நினைக்கிறோம், ஆண்டவர் நினைத்த உடனே தொட்டு சுகப்படுத்திடலாமே அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, சில நேரத்தில் ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்வார்? அற்புதத்தை செய்து கொண்டு இருப்பார். அப்போ இந்த மனிதனுக்கு அப்படிதான். ஆண்டவர் சில தனியாக கூட்டு போயிருக்காரு, ஏதாவது ஒரு காரியம் அவன் இடத்துல ஆண்டவர் என்ன செஞ்சிருப்பார்? பேசியிருப்பார். ஜனக்கூட்டத்துக்கு அவனை அற்புதம் அவனுக்கு நடக்கும்னு சொல்லி தான் ஜனங்களும் தான் கூட்டு வராங்க. ஆனால் ஆண்டவர் அவனை தனியே கொண்டு போனார். அதே மாதிரி இந்த மனிதனையும் ஆண்டவர் என்ன செஞ்சார்? தனியே கூட்டு போனார். அப்போ ஆண்டவர் சில நேரத்தில் அவனுக்கு இடத்துல ஏதாவது பேசணும், அவனை நல்வழிப்படுத்தணும். அதான் யாவையும் நன்றாய் செய்தார். அவன் வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் ஆண்டவர் நன்றாய் செய்தார் அப்படின்னு வேதம் சொல்கிறது. அப்போ ஏசப்பா நம்ம வாழ்க்கையில் நன்றாய் ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம வாழ்க்கையில் செய்ய விரும்புகிறார், அதை செய்கிறார். அதற்கு நாம் என்ன செய்யணும்? ஆண்டவர் இடத்துல ஒவ்வொரு நாளும் பொறுமையாக காத்திருந்து அந்த அற்புதத்தை நாம் என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் அடைக்கப்பட்டதை ஆண்டவர் நம்மளுக்காக என்ன செய்வார்? அவருக்காக காத்திருக்கும் போது, தனிச்சபத்தில் இருக்கும்போது நமக்காக ஆண்டவர் எல்லாவற்றையும் திறந்து எந்த ஆசீர்வாதம் தடைப்பட்டு இருக்குதோ அதை ஆண்டவர் நம்மளுக்கு என்ன செய்வார்? நிச்சயமாக என்ன செய்வார்? தருவார். அதுதான் இயேசு யாவற்றையும் நன்றாய் செய்கிறார் அப்படின்னு அவர் கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். இதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் இயேசப்பா நிச்சயமாய் நன்றாய் செய்து நாம் அவரை மகிமைப்படுத்தும்படியான காரியத்தை நம்ம வாழ்க்கையில் என்ன செய்வார்? நம்ம அந்த வாலிப நாட்களில் ஆண்டவர் நம்மளுக்கு செய்வார். நாம் ஜெபம் நம்ம கண்களை மூடி தேவாதி தேவனை நோக்கி பார்த்து, இயேசப்பா அந்த கொன்னைமாயுடைய அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் நீங்கள் அற்புதம் செய்தீங்க, ஜனங்கள் மகிமைப்படுத்தினாங்க, நன்றாய் செய்தார் ஏசப்பா, எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார், யாவையும் நன்றாய் செய்தார். ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் கூட நீங்கள் நன்றாயான காரியங்களை செய்ய விரும்புகிறீங்க, என் வாழ்க்கையில் அடைக்கப்பட்டிருக்கிறத திறக்கப்படட்டும். முதலாவது அவன் வேண்டிக் கொண்ட காரியம், ஏசப்பா உம்முடைய கரத்தை என் மேலே வைத்து ஆசீர்வதிங்க, உம்முடைய கரத்தை என் மேலே வைத்து ஆசீர்வதிங்க. நம்ம அப்படி தான் ஆண்டவர் வேண்டிக் கொள்ளணும். எந்த ஆசீர்வாதம் வேணாலும் சரி, எது வேணாலும் சரி, முதலாவது ஏசப்பா உம்முடைய கரத்தை என் மேலே வைத்து என்னை ஆசீர்வதிங்க. எப்படி பெரியவங்க நம்ம மேலே வைத்து ஆசீர்வதிக்கிறாங்களோ அதே மாதிரி என்னை படைத்த தேவன் ஏசப்பா நீங்கள் உம்முடைய கரத்தை என் மேலே வைத்து ஆசீர்வதிங்கன்னு சொல்லி வேண்டிக் கொள்ளும்போது ஏசப்பா நம்மளை தொடுவார். ஏசப்பா தொட்டால் என்ன நடக்கும்? நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அடைக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள்லாம் ஆண்டவர் திறப்பார்.
தேவன் திறப்பார். இயேசு நிச்சயமாய் திறப்பார். அவர் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் நன்றாய் செய்து நம்ம வாழ்க்கையை ஆசீர்வதித்து ஒரு மகிமையுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ ஏசப்பா அந்த நாட்களில் நம்மளுக்கு உதவி செய்வார். நம்ம எல்லாரும் அவர் நோக்கி பார்த்து ஜெபணுமா. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் தியானித்த இந்த வார்த்தையின்படி எங்கள் வாழ்க்கையின் நன்றான காரியங்களை நீங்கள் செய்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீங்கள் நன்றான காரியங்களை செய்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். யார் அதை விரும்புகிறாங்களோ ஏசப்பா நிச்சயமாக இந்த நாட்களில் அவங்க வாழ்க்கையில் செய்து உங்களுடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துங்க ஆண்டவங்க சொல்லணும். ஏசப்பா எனக்கு நன்றான காரியங்களை செய்தார் என்று அவங்க மகிமைப்படுத்த நீங்கள் உதவி செய்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அன்பின் தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான இந்த காலை வேளைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில் உம்மை நோக்கி பார்க்கும்படியாக, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்தும்படியாய், துதிக்கும்படியாக ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்மை நோக்கி பார்த்து வேண்டிக் கொள்ளும்படியாக நீ உதவி செய்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் தியானித்த இந்த வேத வசனத்தில் இருந்து ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரை உம்மை நோக்கி பார்த்து ஆண்டவரை நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் மேலே உம்முடைய கரத்தை வைத்து எங்களை நீங்கள் ஆசீர்வதிங்க. உமது கரத்தை வைத்து நீங்கள் ஆசீர்வதிங்க. அடைக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை நீங்க திறக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பாவ கட்டுகள், எந்த கட்டுகள் எங்களை அடிமைப்படுத்துகிறது அது எல்லாவற்றிலும் எங்களை விடுதலையாக்கி எங்களுக்கு ஆண்டவர் ஒரு திறந்த வாசலை நீங்க தருகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அதை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். எசப்பா நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். உம்முடைய ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன். ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறேன். எல்லாரும் பார்த்து கேட்போமா. எசப்பா நான் பெற்றுக்கொள்கிறேன். ஆண்டவரே எனக்கு அடைக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை நீங்க எனக்கு திறந்ததற்காக நான் அதை பெற்றுக்கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தினால நான் பெற்றுக்கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் இன்றைய நாளில் இந்த வேளையில் நான் அதை பெற்றுக்கொள்கிறேன். நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. எனக்கு நீ நன்றான காரியங்களை செய்தீர். எனக்கு நீ நன்றான காரியங்களை செய்தீர். எல்லாவற்றிலும் எனக்கு நீ நன்றான காரியங்களை நீ செய்தீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் பெற்றுக்கொண்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்மை நான் மகிமைப்படுத்துகிறேன். அப்படி செய்து ஆண்டவரே இந்த வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த பிள்ளைகளை மகிமைப்படுத்தி விட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் அப்படி செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். நாம் எல்லாரும் எழும்பி நின்று சங்கீதம் 103 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து 5 வசனம் வரை நாம் எல்லாரும் விசுவாசத்தோடு சேர்ந்து நாம் அறிக்கை செய்வோம். எல்லாரும் சொல்லுவோம். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்கள்லாம் மன்னித்து உன் நோய்களெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமணமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாக்குகிறார். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.